யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ் பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இதில் நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது யோகியின் சரிதம். நேற்றைய தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து காணலாம். படித்த பெண்களும் ஆண்களும் மிகவும் குறைவாக இருந்த அக்காலத்தில் இந்த செய்தி அனைத்து தரப்பு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. நர்தராவிலிருந்து சற்று தூரத்தில் பீகாரில் தஹியா எனும் கிராமத்தில் செல்வந்தரான ஹுக்கும் நாராயண் ராய் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 3 ஆண் குழந்தைகளும் ராம் ரஞ்சனி தேவி என்ற ஒரே பெண் குழந்தையும் இருந்தார்கள். மகளை மிகச் சிறப்பாக வளர்த்து வந்தார். செல்ல மகளை 6ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்திருந்தார். பருவம் எய்திய பின் பள்ளி செல்வதை மகள் நிறுத்தி கொண்டாள். ஹுக்கும் நாராயண் ராயும் அவரது சகோதரரும் ஒரே வீட்டில் ஒன்றாக வசித்து வந்தனர். ஹுக்கும் நாராயண் ராய்க்கு 2 மகன்களும் ஒரே மகளும், அவரது சகோதரருக்கு 2 மகன்களும் என 5 குழந்தைகள் அந்த வீட்டில் மகிழ்வோடு வாழ்ந்து வந்தனர். குடும்பத்துக்கே குலவிளக்காக அனைத்து குழந்தைகளுக்கும் மூத்தவளாக ராம் ரஞ்சனி தேவி இருந்தார். தெய்வீக அழகோடு ராம் ரஞ்சனி தேவி செல்ல குழந்தையாக அந்த பெரிய மாளிகையில் ஒரு அரசகுமாரி போல் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார். மணப்பருவம் எய்திய தனது மகள் ராம் ரஞ்சனி தேவிக்கு தகுந்த வரன் பார்க்க ஹுக்கும் நாராயண் ராவ் தீவிரமாக முயற்சி எடுத்து வந்தார். படித்த வரன்கள் கிடைப்பது மிகவும் அபூர்வம் என்று இருந்த காலத்தில் படித்த ஒரு பையன் தனது திருமணத்துக்கு வினோதமான நிபந்தனைகள் விதித்திருப்பதை தனது நண்பர் மூலம் கேள்விப்பட்ட ஹுக்கும் நாராயண் ராய் நர்தரா சென்று பையனை குறித்து விசாரித்தார். பின் நேரிலும் பையனை பார்த்தார். பையனின் குணநலன்களும் படிப்பும் அவரை மிகவும் கவர்ந்தன. பையனின் கம்பீரமான தோற்றத்தை பார்த்து வியந்த ஹுக்கும் நாராயண் ராவ் அவரது நிபந்தனைக்கு உடன்பட்டார். ராம்சுரத் குன்வரின் தகப்பனாரை சந்தித்து பையன் தன் மகளை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் தனது நண்பர் வீட்டில் ஏற்பாடு செய்வதாக கூறினார். ராம்சுரத் குன்வரின் தகப்பனார் தனது மூத்த மகனான மணரக்கன் குன்வரை ராம்சுரத் குன்வரோடு தஹியா அனுப்பி வைத்தார். ராம்சுரத் குன்வரின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டனர். எனவே அவரால் இப்போது எந்த மறுப்பும் சொல்ல முடியவில்லை. ஹுக்கும் நாராயண் ராவ் மாப்பிள்ளை பையனையும் அவரது தமையனையும் தஹியா அழைத்து சென்றார். அங்கே நண்பரின் வீட்டில் அவர்களை தங்க வைத்துவிட்டு தன் வீட்டுக்கு சென்றார். தன் மனைவியிடம் ஹுக்கும் நாராயண் ராவ் பெண் பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்கும் விஷயத்தை கூறினார். மனைவி அதிர்ந்து போய்விட்டார். மாப்பிள்ளை வீட்டு பெண்களே வராமல் மாப்பிள்ளை பையனும் அவரது தமையனாரும் மட்டும் பெண் பார்க்க வந்த செய்தி அவருக்கு அதிர்ச்சி அளித்தது. ஹுக்கும் நாராயண் ராவ் அவரை சமாதானப்படுத்தி பக்கத்து வீட்டு நண்பருக்கு சில இனிப்புகள் கொடுத்து அனுப்பும் சாக்கில் பெண்ணை அங்கே அனுப்புமாறு கூறினார். அவரது மனைவியும் அவர் சொற்படி ராம் ரஞ்சனி தேவியிடம் சில இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்து பக்கத்து வீட்டில் கொடுத்து வர சொன்னார். இனிப்புகளை எடுத்துக்கொண்டு ராம் ரஞ்சனி தேவி அங்கே சென்றார். நண்பரின் வீட்டு வாசலில் ராம்சுரத் குன்வர் அமர்ந்திருந்தார். ராம் ரஞ்சனி தேவி நேரே வீட்டினுள் சென்று என் தாயார் கொடுத்து அனுப்பிய இனிப்பு பதார்த்தங்களை தகப்பனாரின் நண்பரின் மனைவியிடம் கொடுத்துவிட்டு வெளியேற முயற்சிக்கும் போது நண்பர் வாசலில் அமர்ந்திருந்த ராம்சுரத் குன்வரை ராம் ரஞ்சனி தேவிக்கு அறிமுகம் செய்து வைத்தார். ராம் ரஞ்சனி தேவி ராம்சுரத் குன்வருக்கு வணக்கம் சொன்னார். உன் பெயர் என்ன? ராம்சுரத் குன்வர் கேட்டார். ராம் ரஞ்சனி தேவி பதில் வந்தது. என்ன படித்திருக்கிறாய்? ராம்சுரத் குன்வர் மீண்டும் வினவினார். 6 வரை படித்திருக்கிறேன், வெட்கத்தோடு சொல்லிவிட்டு விரைவாக ராமரஞ்சனி தேவி தன் வீட்டுக்கு ஓடிச் சென்று விட்டாள். பெண்ணை பார்த்தாயிற்று, பெண்ணிடம் பேசியாயிற்று. பெண்ணும் படித்தவள்தான். தெய்வீக எழில் பொருந்திய பெண்மணி அவள். நிபந்தனைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிட்டன. இனி திருமணம் வேண்டாம் என்று என்ன காரணம் சொல்ல முடியும்? இந்த பெண் பார்க்கும் படலத்தை ராமரஞ்சனி தேவி அவர்கள் என்னிடம் தன்னுடைய 81வது வயதில் விவரிக்கும் போது அவரது முதிர்ந்த தெய்வீக முகம் நாணி சிவந்து மலர்ந்து விட்டது. அக்காலத்தின் நினைவில் சிறிது நேரம் அவர் தன்னை மறந்து மூழ்கியிருந்தார். 22/7/1938 அன்று தஹியாவில் திருவளர் செல்வன் ராம்சுரத் குன்வருக்கும் திருவளர் செல்வி ராம் ரஞ்சனி தேவிக்கும் திருமணம் வெகு விமரிசையாக நடந்தது. புதுமண தம்பதிகள் சில நாட்கள் தஹியாவில் இருந்துவிட்டு பின் நர்தரா சென்றனர்.
அங்கே சில நாட்கள் இருந்த பின்னர் மீண்டும் தஹியா சென்று ராம் ரஞ்சனி தேவியை அவரது பெற்றோர் வீட்டில் விட்டுவிட்டு ராம் சூரத் குன்வர் அலகாபாத் சென்று இன்டர்மீடியட் படிப்பை தொடர்ந்தார். 1939 இன்டர்மீடியட் படிப்பை முடித்துவிட்டு அதே வருடம் அலகாபாத்தில் உள்ள இவிங் கிறிஸ்டியன் கல்லூரியில் BA படிப்பில் சேர்ந்தார். ஆங்கில இலக்கியமும் உலக வரலாறும் அவருடைய தேர்வு பாடங்களாக இருந்தன. 1941 ஆண்டு BA பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். ஆன்மீக விசாரங்களில் ராம் சூரத் குன்வர் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாலும் கல்வியில் அவர் சற்றும் சளைக்கவில்லை. எதையும் கற்பதில் அவர் மிகவும் ஆர்வம் உடையவராக இருந்தார். வாலிபால் விளையாட்டிலும் அவர் தேர்ச்சி அடைந்தார். மல்யுத்தத்தில் அவர் மிகவும் திறமை படைத்தவராக இருந்தார். பயமே அறியாத ராம் சூரத் குன்வர் மிகவும் வலிமையான தேகத்தையும் மென்மையான ஹிருதயத்தையும் கொண்டிருந்தார். பிரவாகமாக பொங்கும் கங்கையை சர்வசாதாரணமாக நீந்தி கடப்பார். கொடிய மிருகங்கள் வாழும் அடர்ந்த வனத்தில் தன்னந்தனியாக சஞ்சாரம் செய்வார். 1940 அலகாபாத் பல்கலைக்கழகம் அவருக்கு கீழ்கண்டவாறு சான்றிதழ் அளித்தது. திரு ராம் சூரத் குன்வர் ஒரு நல்ல மாணவனாகவும் கடின உழைப்பு சிரத்தையும் கொண்டவராகவும் சிறப்பாகவும் உருவாகியுள்ளார். ஒழுக்கமுள்ள ஆரோக்கியமான இளைஞன், வாலிபால் விளையாட்டு வீரன், குறிப்பிடத்தக்க மல்யுத்த வீரன், கடமை உணர்ச்சியும் கட்டுப்பாட்டையும் வரமாக பெற்ற ராம் சூரத் குன்வரை தைரியமாக நம்பலாம். திருமண வாழ்வும் கல்லூரி படிப்பும் ராம் சூரத் குன்வரின் ஆன்மீக விசாரத்துக்கு தடையாக நிற்கவில்லை. மாறாக திருமண வாழ்வும் கல்லூரியில் அவர் படித்த ஆங்கில இலக்கியமும் மற்றும் உலக வரலாறு அவரது ஆன்மீக வாழ்வுக்கு உறுதுணையாகவே இருந்தன. நாட்டின் சுதந்திர வேட்கையும் மத நல்லிணக்கமும் அவரது சிந்தனையில் தீவிரமடைந்தன. மாமனார் இல்லம் செல்லும் போதெல்லாம் அவ்வூரில் ஓடும் பாவன் நதியின் கரையோரமாக அடர்ந்த வனத்தில் சஞ்சாரம் செய்தும் அங்கு தனியாக இருந்து சிவன் கோயிலில் அமர்ந்து ஏகாந்த சுகத்தை அனுபவித்தும் வந்தார். கல்லூரியில் நண்பர்களோடு நாட்டின் சுதந்திரமும் குறித்து தீவிர விவாதமும் செய்து வந்தார். 1940களின் ஆரம்பத்தில் பருவமழை காலத்தில் கொட்டி தீர்த்த பெரும் மழையால் ராம் சூரத் குன்வரின் வீடு முற்றிலும் சேதாரம் அடைந்தது. குடும்பத்தின் 30 ஏக்கர் விவசாய நிலத்தின் பெரும் பகுதியை கங்கா மாதா தனதாக்கி கொண்டாள். குடும்பமே சோகத்தில் ஆழ்ந்தது. நர்தராவில் சற்றே மேடான பகுதியில் தனக்கு இருந்த ஒரு சிறு மனையில் சிறியதாக ஒரு வீடு ஒன்றை கட்டிக்கொண்டு ராம் சூரத் குன்வரின் தந்தை ராம்தத் குன்வர் தன் பெரிய குடும்பத்தோடு குடிபுகுந்தார். விவசாய நிலங்களை கங்கை அன்னை விழுங்கியதாலும் தான் நெடுங்காலம் வசித்து வந்த பெரிய வீடு சிதிலமடைந்து போய் ஒரு சிறிய வீட்டில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாலும் ராம் சூரத் குன்வரின் தந்தை ராம் தத் குன்வர் மனமுடைந்து நோய்வாய்ப்பட்டு சில ஆண்டுகளில் காலமானார். ராம் சூரத் குன்வரின் தாயாரும் தந்தை இறந்து சில மாதங்களில் இறந்து போனார். மூத்த மகன் மனரக்கன் குன்வர் குடும்ப பாரத்தை சுமக்க ஆரம்பித்தார். அவரும் அவரது இளைய சகோதரர் ராம் தஹின் குன்வரும் மீதம் இருந்த விவசாய நிலத்தில் பாடுபட்டனர். வரக்கூடிய சொற்ப வருமானத்தில் குடும்பம் பிழைத்திருந்தது. BA பட்டப்படிப்பு முடித்திருந்தும் ராம் சூரத் குன்வருக்கு வேலை கிடைக்கவில்லை. அவர் தன் மனைவி ராம் ரஞ்சனி தேவியோடு நர்தராவில் தனது மற்ற சகோதரர்களோடு வாழ்ந்து வந்தார். குடும்பத்தில் தம்பி ராம் தஹின் குன்வரின் மனைவி தல்கீரியா தேவியின் சீண்டுதல்கள் ராம் சூரத் குன்வரையும் ராம் ரஞ்சனி தேவியையும் மிகவும் புண்படுத்தின. தன்னை திருமணம் செய்யாது ஓடிப்போன ராம் சூரத் குன்வர் மீது தல்கீரியா தேவி கடுங்கோபத்தில் இருந்தார். குடும்பத்தினர் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து ராம் சூரத் குன்வரை படிக்க வைத்தும் அவர் குடும்பத்துக்காக எதுவுமே செய்யவில்லை என்று எப்பொழுதும் தல்கீரியா தேவி குறைப்பட்டு கொண்டும்
கோபப்பட்டு கொண்டும் இருந்தார். அவரது கோபத்தை ராம்ரஞ்சனி தேவி மீது அதிகமாக காட்டினார். மேலும் ராம்சுரத் குன்வர் தனது சகோதரர்களோடு நிலத்தில் கூடமாட இருந்து வேலை செய்யாமல் எப்பொழுதும் கபாடியா பாபாவின் குடிலில் அவரோடு இருக்கவும், இல்லையெனில் கங்கை கரையில் கங்கை பிரதட்சணம் செய்யும் சாதுக்களோடு வெட்டி பேச்சு பேசியவாறு பொழுதை போக்குவதுமாக இருப்பதாக வசைபாடினார். சோம்பேறித்தனமாக கங்கை கரையில் அமர்ந்து பொழுதை கழிப்பதாக சாடும் ஏச்சையும் பேச்சையும் தாங்க முடியாது ராம்சுரத் குன்வர் தன் மனைவியை அழைத்து கொண்டு மாமனார் வீடு இருந்த தஹியா சென்றார். தஹியா பீகார் மாநிலத்தில் இருந்தது. தஹியா பீகார் மாநிலத்தில் இருந்தது. நர்தராவை விட தஹியா சற்று செழிப்பாக இருந்தது. ஊரில் பெரும் செல்வந்தரான ராம்ரஞ்சனி தேவியின் தந்தை தனது மகளையும் மருமகனையும் மனமாற வரவேற்று தனது வீட்டில் தங்க வைத்தார். அவரது பெரிய வீட்டில் ராம்சுரத் குன்வருக்கும் ராம்ரஞ்சனி தேவிக்கும் ஒரு பெரிய அறையை ஒதுக்கி கொடுத்தார். ராம்சுரத் குன்வர் அங்கிருந்தபடி அரசாங்க வேலைக்கு மனு செய்தார். அந்த காலகட்டத்தில் பீகார் வாசியாக இருப்பவருக்குத்தான் பீகாரில் அரசாங்க வேலை கொடுக்கப்படும் என்ற சட்டம் இருந்தது. ராம்சுரத் குன்வர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் பீகார் வாசியாக மாற அவருக்கென்று பீகாரில் சொத்துக்கள் இருக்க வேண்டும். ராம்சுரத் குன்வருக்கு பீகாரில் சொத்துக்கள் இல்லாததால் அவருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பில்லை. எனினும் வேலைக்கான முயற்சியை அவர் கைவிடவில்லை. தனது மகள் ராம்ரஞ்சனி தேவி மூலமாக இந்த விஷயத்தை அறிந்த ஹுக்கும் நாராயண் ராய் தனது வீட்டின் எதிரில் இருந்த ஒரு சிறு வீட்டு மனையை தனது மருமகன் ராம்சுரத் குன்வர் பெயரில் வாங்கினார். அதில் சிறியதாக ஒரு வீட்டையும் எழுப்பினார். புதிய வீட்டினில் ராம்சுரத் குன்வரும் ராம்ரஞ்சனி தேவியும் குடிபுகுந்தனர். இப்பொழுது ராம்சுரத் குன்வர் பீகார் வாசியாகி விட்டார். இதன் தொடர்ச்சி தொடர்ந்து காணலாம். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.